தீமையான நினைவு என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை பேச இருக்கிறேன். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு நபர் சத்தமாய் தெளிவா வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள், அந்த நினைவுகள் தீமைக்கு அல்ல. ஆமென், அல்லேலூயா. அவைகள் சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளே. அல்லேலூயா. பிரியமான சபையே, என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை குறித்து கடவுளுடைய நினைவு என்ன என்கிறதை நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கொள்ளுங்கள். என்னை குறித்து என் வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறார், என்னை குறித்து என் மனைவி என்ன நினைக்கிறாள், என்னை குறித்து என் பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள், என் பிள்ளைகள் என்னை குறித்த நினைவு என்ன, பிள்ளைகளை குறித்து நான் நினைக்கிற நினைவு என்ன, உலகத்தை குறித்து நான் நினைக்கிற நினைவு என்ன, உலகம் என்னை குறித்து நினைக்கிற நினைவு என்ன என்று சொல்லி பலவிதங்களில் நினைவுகளை வகைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் ஒன்று வேதம் சொல்கிறது, கிறிஸ்து என்னையும் உங்களையும் குறித்து ஒரு நினைவு நினைத்து வைத்திருக்கிறார். அது என்ன நினைவு என்று அறிந்தால் அது தீமையான நினைவல்ல, நன்மையான நினைவு. அல்லேலூயா. அது சமாதானத்தின் நினைவு. ஒருவேளை நம்மில் குறைகள், நம்மில் பலவீனங்கள், நம்மில் இல்லாமைகள், இயலாமைகள், நம்மில் ஏற்றத்தாழ்வுகளோ குறைவான எண்ணங்களோ ஏதாகிலும் இருந்தாலும் கிறிஸ்து என்கிற இரட்சகர் என்னையும் உங்களையும் குறித்து நினைத்திருக்கிற நினைவு என்ன என்று சொன்னால் அது சமாதானமாய் முடிகிற நினைவே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய எரேமியா தெளிவாய் சொல்லுகிறான், என் பேரில் என் ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார், என்னை குறித்து கடவுள் என்ன நினைத்திருக்கிறார். நீங்க இப்ப கேட்பீங்கல்ல, பாஸ்டருக்கு என்ன குறித்து என்ன நினைவு இருக்கும், எனக்கு உங்களை குறித்து நினைவு என்ன என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் பூமியிலே நல்ல விசுவாசிகளை வாழ்வதுதான் எனக்கு உங்களை குறித்த நினைவு. அல்லேலூயா. உங்களுக்கு சபையை குறித்த நினைவு, சபையிலே கர்த்தரை குறித்த நினைவு என்று சொல்லி அநேக விதங்களின் நினைவுகளை வகைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாரையும் சேர்த்து, சமஸ்தத்தையும் சேர்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், தேவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் சமாதானமாய் நடத்துவதே கர்த்தருடைய நினைவாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவைகள் தீமைக்கல்ல. இன்னைக்கு அநேக விதங்களிலே தீமைகள் வீடுகளிலே வருகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே தீமைகளை அனுபவிக்கிறோம். வாய் நிறைய ஜெபிக்கிறோம், இதய நிறைய துதிக்கிறோம், கர்த்தருக்கென்று சொல்லி காரியங்களை செய்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டில் சமாதானம் இல்லை, நம்முடைய வீட்டில் சந்தோஷம் இல்லை, நம்முடைய வீட்டில் நன்மைகள் நடக்கவில்லை. தீமையை கைகூடி வருகிறது, செய்வதற்கு மாறான செயல்கள் திரும்பி வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், கர்த்தரின் நினைவுக்குள் நீங்கள் இன்னும் வரவில்லை. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நினைவுக்குள் ஒருவன் வர வேண்டும். ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு தாய் ஒரு தன் பெற்ற குழந்தையை நினைப்பது எப்போதெல்லாம் என்று சொன்னால், எப்போதெல்லாம் குழந்தை தன்னை விட்டு வெளியே போவானோ அந்த நிலைமையில் எல்லாம் கூட ஒட்டி கொண்டு இருப்பதை காட்டிலும், கூட வீட்டில் இருப்பதை பார்க்கிலும், வெளியே போன மாத்திரத்தில் நல்ல தாய்க்கு குழந்தையை குறித்த நினைவுகள் அதிகமாய் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனுக்கு அவன் படிக்க சென்றாலோ, அவன் வேலைக்கு சென்றாலோ அவனை குறித்த நினைவு உண்டாயிருக்கும். காரணம் அவன் மீது உள்ள அன்பு. ஐயோ, வேலைக்கு போயிருப்பார். ஒரு நல்ல மனைவிக்கு நல்ல கணவனை குறித்த நினைவு என்ன என்று சொன்னால், அவர் வேலைக்கு போயிருப்பார், போனார், அவருடைய வேலை, என்னுடைய வேலை முடிந்தது, நான் டோரை சாத்தி விட்டேன், என்னுடைய வேலை முடிந்ததுன்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. போன காரியம் வாய்க்காதா, நன்மையானது நடக்காதா என்று சொல்லி நினைக்கிற மனைவிதான் நல்ல மனைவி. ஆமென். அதே இடத்தில் நீங்கள் கணவனை வைக்க வேண்டும். நல்ல கணவன் ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போனாலும் தன் மனைவியையும் தன் குடும்பத்தையும் குறித்த நினைவு அவனுக்கு நல்லதாகவே இருக்க வேண்டும். காரணம் என்னென்று சொன்னால், வேதம் பேசுகிறது, கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவு என்ன சொன்னால், என் பிள்ளை என்னை ஆராதித்தால் என்னுடைய பெயர் பிரஸ்தாபமாகிவிட்டது, உலகத்தில் பெரிய மார்க்கமும் மதமும் என்னுடையது என்று சொல்லி எண்ணி அவர் மார்பு தட்டி கொண்டு இருக்கவில்லை, அவர் பெருமையாய் இருக்கவில்லை. நம்மை குறித்து கனிவாய், இரக்கமாய், நல்ல நினைவுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நாம் யாரும் யூதர்கள் அல்ல, நாம் யாரும் கிறிஸ்துவின் அவயங்களிலே ஒட்டுவதற்கு சரிசமமான நிகரானவர்கள் அல்ல. ஆனாலும் புறஜாதியராக இருந்த நம்மை
அவர் தம்முடைய சுவிசேஷம் என்கிற அவன் ரட்சிப்பினாலே மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். நம்மை குறித்து நல்ல நினைவே நினைத்துக் கொண்டிருக்கிறார். என் மகன் இதை பேச மாட்டான், என் மகள் இதை செய்ய மாட்டாள், என் குடும்பம் என்னுடைய பிள்ளையுடைய வீட்டில் இது நடக்காது, இந்த வீட்டிலே அவதூறான காரியங்கள் வராது, இந்த குடும்பத்தில் இந்த சம்பவம் நடக்காதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கும் போது நாம் மாறான காரியங்களை செய்கிறோமானால் கவனிக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேறு யாரோ உங்கள் வீடுகளில் இடையிலே வந்து செருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசி அவன் கசந்து வர வார்த்தை அள்ளி தூறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு அங்கே இடமில்லை. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். நீ பின்வாங்கி சாத்தானோடு பிழைத்திருக்கிறாய், நீ வேறொருவனுக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறாய். நாம் நினைத்திருப்போம் நான் ஆண்டவருடைய பிள்ளை. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையானால் அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். கனி வேறு கனிகள் போக்குறது. பூவை பார்க்கும்போது அழகான பழம் வரும்னு சொல்லி எண்ணி இருப்போம். பேச்சு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப மிருதுவாய், ரொம்ப சாப்பிட்டாய், கேட்பதற்கு அழகா இருக்கும். கத்தர் 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 என்று சொல்லி வாய்க்கு வார்த்தை அவன் 100 ஆனால் 50 வார்த்தைகள் அதை சொல்கிறோம். இதயமோ வேறொரு நினைவோடு பின்னி பிணைத்து கிடக்கிறது. இதயம் வேறொரு நினைவோடு பின்னி பிணைத்து கிடக்கும் போது உங்கள் நினைவுகளின்படிதான் உங்கள் காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லி வைத்திருக்க, நான் நினைப்பு நீங்கள் கடவுள் எனக்கு கண்ணில்லையோ, அவர் எனக்கு இந்த குறைவை மாற்றவில்லையே, என் வீட்டில் இந்த சங்கடங்கள் மாறவில்லையே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர் வரவில்லை என்று சொன்னால் இன்னும் நீங்கள் மனம் திரும்பி தேவனை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நான் உங்களை குறை சொல்லவில்லை, நான் நம்மை குறை சொல்லவில்லை. நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. வார்த்தை சொல்கிறது அல்ல என்று சொன்னால் வார்த்தையை மாற்றி எழுத வேண்டும். வசனம் சொல்கிறது அவர் நம்மை நன்மையை நினைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வீடு, கிறிஸ்தவத்தை குறித்து உலகத்தின் நினைவு என்ன தெரியுமா? உலகம் நம்மை குறித்து என்ன சொல்லுறது உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் அழகானவர்கள், இவர்கள் அன்பானவர்கள், இவர்கள் நேசிக்கிறவர்கள், இவர்கள் வீட்டில் சமாதானம் உண்டு, இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி உலகம் நினைத்திருக்கும் போது நாமோ அன்பில்லாதவர்களும் வாய்க்காதவர்களும் செய்கிற காரியங்கள்லாம் பொத்தலான பையிலே எடுவர் போல் இருப்போமானால் எண்ணிக்கொள்ள வேண்டும், நான் யார் அல்ல, கிறிஸ்துவின் பிள்ளை அல்ல. நான் பாஸ்டரோட ஐக்கியம் வைத்திருந்தேன், உண்மைதான். நான் நெடுநேரம் ஜெபித்தேன், உண்மைதான். ஆனால் என் ஜெபத்தை யார் கேட்டது? என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? என் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தாரா? எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு இருக்குது? அப்படி இருக்குமானால் நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்கள் வாய்த்திருக்க வேண்டுமே. அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொன்னால் மறுபடி நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த ஆண்டின் இறுதியிலே நாம் ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டோடு, ஒரு நல்ல அர்ப்பணிப்போடு, அடுத்த ஆண்டிலாக ஆண்டவரே நான் சொல்வது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் நான் மீன் பண்ணி பேசவில்லை. நீங்கள் கவனிக்க வேண்டும், நீங்கள் பூமியிலே ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், செழித்திருக்கலாம், செழிக்காமல் இருக்கலாம், அது வேறு. உங்கள் வீட்டிலே துக்கமில்லாத ஒரு சமாதானமான வாழ்கிறேன் சொல்லி எண்ணி உங்களே நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். கவனிக்க வேண்டும், நீங்கள் ஒருவேளை சமாதானமற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, பரத்துக்கு அடுத்த நன்மையும் பெறவே முடியாது. அல்லேலூயா. நாம் ஒருவேளை நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய எண்ணத்தினாலும் அடுத்தவருடைய பார்வைக்கு ஒரு வாழ்வை கட்டி வைத்திருக்கலாம். போதவருடைய பார்வைக்கு நீங்கள் அழகா இருப்பீர்கள், நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர். ஆனால் உங்களுடைய அந்தரக்கத்தை, உங்களுடைய உண்மையான வாழ்வை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் இருபுறமாய் திரும்பி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்களா இருப்பீர்களானால் கர்த்தர் பூமியிலே உங்களை பயன்படுத்தவும் முடியாது. நீங்கள் நிச்சயம் அதற்கு கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். அல்லேலூயா.